ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அஃபோர்டபுளான காம்பேக்ட் பவுடரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அண்ட் சாரி, ரொம்ப பெரிய கேப் ஆகிடுச்சு நம்மளோட சேனலில் வீடியோ பண்ணி. இனி இந்த மாதிரி ரொம்ப பெரிய கேப் இல்லாமல் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்ஸோட வண்டர் காம்பேக்ட் பவுடர். இதோடைய அவுட்டர் பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பிளாக் கலர் கார்ட்போர்ட் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதோட பேக் சைடில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. டிஸ்கிரிப்ஷனில் என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா, இது வந்து ஒரு ஹை டெஃபினேஷன் பவுடர் அண்டு ஷியர் டு மீடியம் கவரேஜ்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆயில் கண்ட்ரோல், ஸ்வெட் அண்ட் லாங் லாஸ்டிங் இதெல்லாம் வந்து கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே இதில் போட்டிருக்காங்க. அண்ட் தென் எங்கேருந்து வந்து இம்போர்ட் பண்ணாங்க அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேனுஃபேக்சரிங் டேட், எக்ஸ்பைரி டேட், எம்ஆர்பி இதெல்லாம் வந்து டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ஷேட் என்னன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட இன்னர் பேக்கேஜிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரொம்பவே க்யூட்டாக இருக்குது, பார்க்கவே ரொம்ப கிளாசிக்காக இருக்குது. ஸோ இதோட பேக் சைடில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் டேட்டு, அப்புறம் பெஸ்ட்டு பிஃபோர் என்னன்றது, அண்ட் எம்ஆர்பி இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோடைய ஷேடும் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இதோடைய ஃப்ரண்ட் சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணி வந்து இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணும்போது உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக அழகாக ஒரு க்யூட்டாக ஒரு மிரர் இருக்குது. அண்ட் தென் லைட்டர் ஷேட் அண்ட் ஒரு டார்க்கர் ஷேட் 2 ஷேட்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நம்மளோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஒரு அப்ளிகேட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பவுடர் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேட்டர் வந்து ரொம்பவே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க ப்ராடக்ட் எப்படி இருக்குன்றதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதில் இருக்க டார்க்கஸ்ட் ஷேட் எடுத்துக்கிறேன் என்னோடய ஸ்கின் ஷேடுக்கு. ஸோ அந்த டார்க்கஸ்ட் ஷேடு வந்து கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ என்னுடைய பவுடர் ப்ரஷில் ப்ராடக்டை எடுத்து என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாகவே வந்து நான் போட்டுக்கிறேன். என்னுடைய அண்டர் ஐ அண்ட் சீக்ஸ், என்னுடைய ஃபேஸ் ஃபுல்லாகவே வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். மார்ஸோட இந்த வண்டர் ரேஞ்ச் ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. இந்த காம்பேக்டாக இருக்கட்டும், இல்லை இந்த வண்டர் ரேஞ்ச்லேயே ஃபிக்ஸரு, ஐலைனர் இதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. ஸோ இதோட பேக்கேஜிங்குமே ரொம்ப கிளாஸியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்டு டார்க்கஸ்ட் ஷேடுமே வந்து டஸ்கி ஸ்கின்க்கு நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால தான் வந்து நான் இதை வாங்கி டெஸ்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வாங்கி போட்டுட்ருக்கேன். ஆக்சுவலி இதுதான் லாஸ்ட்டு டார்க்கஸ்ட் ஷேடு. இது வந்து டஸ்கி ஸ்கின்க்கு வந்து ஓரளவுக்கு செட் ஆகும். ஆனால் டஸ்கி டு டீப் அண்ட் டீப் ஸ்கின்க்கு கண்டிப்பாக வந்து இதில் பவுடர்ஸ் இல்லை. கண்டிப்பாக இந்த வண்டர் காம்பேக்ட் பவுடர் வந்து அவங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது. ஸோ தட் வந்து நீங்கள் வந்து என்ன மாதிரியான ஒரு டஸ்கி ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணும். இந்த காம்பேக்ட் பவுடர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷியர் டு மீடியம் கவரேஜுன்றதுனால உங்களுக்கு வந்து போடும்போதே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கின் ஃபினிஷில் இருக்கிறதே உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னுடைய ஃபேஸில் இருந்த அந்த ஒரு க்ளோவெல்லாம் கட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மேட் லுக்கை வந்து உங்களுக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நம்மளோட ஸ்கின்னில் அதை அப்சர்வ் ஆக விட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து நேச்சுரலான ஒரு ஃபினிஷ் இருக்குது. ஸோ இந்த பவுடர் யூஸ் பண்ணி வந்து கண்டிப்பாக நம்மளோட பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸ் இந்த மாதிரியான அன்ஈவன் ஸ்கின் டோன்ஸை வந்து கண்டிப்பாக கவர் பண்ண முடியாது. என்னோடய ஸ்கின் வந்து எப்போவுமே ஆயிலியாகவே இருக்க மாதிரி இருக்குது. ஒரு ஃப்ரெஷ் ஃபீலான ஒரு லுக் வந்து எனக்கு இருக்கணும் அப்படின்றவங்களுக்கு தாராளமாக இந்த காம்பேக்ட் பவுடர் வந்து நல்லாவே ஒர்க் பண்ணும். மேக்கப் எதுவுமே இல்லாமல் ஒரு பேர் ஸ்கின்னில் இந்த பவுடரை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அப் டு 2 ஹார்ஸ் வந்து நல்லாவே ஸ்டே இருக்கும். அண்ட் தென் வந்து நீங்கள் ஒரு வேளை நீங்கள் ஃபவுண்டேஷன் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் இந்த காம்பேக்ட் பவுடரை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டே வந்து இன்னுமே வந்து அதிகமாக இருக்கும். ஒரு 5 to 6 ஹார்ஸ் வரைக்கும் நல்லா ஒரு ஸ்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு காம்பேக்ட் பவுடர் தான் இது. ஃபேஸ் ஃபுல்லாக என்னோடய ஸ்கின் ஷேட் பவுடர் வச்சு நான் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த லைட்டர் ஷேட் பவுடர் எடுத்து என்னுடைய ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸ்லலாம் வந்து நான் இந்த பவுடர் பஃப் யூஸ் பண்ணி வந்து நான் போட்டுக்கிறேன். என்னுடைய அண்டர் ஐ அண்டு நோஸு, என்னுடைய அப்பர் லிப், சின் அண்டு என்னுடைய ஃபோர் ஹெட் இந்த இடத்துலலாம் வந்து நான் இந்த லைட்டர் ஷேடை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். என்னுடைய ஐ லிட்ஸ்லையும் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த காம்பேக்ட் பவுடரில் எதுக்கு டபுள் ஷேட் கொடுத்துருக்காங்கன்னா, ஒருவேளை இந்த 2 ஷேடுக்கும் மிடிலான ஒரு ஷேடில் நம்ம இருந்தோம்னா அதை மிக்ஸ் அண்ட் பேட்ச் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நம்ம அந்த டார்க்கஸ்ட் ஷேடில் நம்மளோட ஸ்கின் டோன் இருந்துச்சுன்னா அந்த லைட்டர் ஷேடை வந்து நம்மளோட ஹையர் பாயிண்ட்ஸில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லை ஒருவேளை நம்ம லைட்டர் ஸ்கின் டோனில் இருக்கோம்னா லைட்டர் ஸ்கின் டோன் பவுடர் யூஸ் பண்ணிவிட்டு டார்க்கர் ஸ்கின் டோனை வந்து கான்டோராக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த ஹை டெஃபினேஷன் காம்பேக்ட் பவுடர் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. இந்த லைட்டர் ஷேட் காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி யூஸ் பண்ண அந்த ப்ரஷ்ஷை வச்சு
இந்த 2 ஷேடும் வந்து தனித்தனியாக தெரியாத மாதிரி ரெண்டையுமே வந்து சேர்த்து வந்து blend பண்ணிக்கிறேன். ஸோ தட் ஒரு நேச்சுரலான ஒரு ஹை டெஃபினேஷன் பேஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாஸோட ஒண்டர் காம்பேக்ட் பவுடர் ஷேட் நம்பர் 04ல் இருக்கிற இந்த 2 ஷேடு பார்த்திங்கன்னா டார்க்கஸ்ட் ஷேடில் வந்து நியூட்ரல் அண்டர் டோன் இருக்குது. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே அதில் ஒரு லைட்டான ஒரு வார்ம் டிண்ட் இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின்னில் வந்து நல்லாவே சூட் ஆகும். அண்ட் இதில் இருக்க லைட்டர் ஷேட் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் வந்து ஒரு பீச்சியான ஒரு அண்டர் டோன் இருக்குது. ஸோ இந்த லைட்டர் ஷேடை பார்த்திங்கன்னா நம்மளோட ஹையர் பாயிண்ட்ஸில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமே தவிர நம்மளுடைய பேஸில் போட முடியாது. அப்படி நம்ம பேஸில் போடும்போது சீக்கிரமாக நம்மளுக்கு ஸ்கின்னில் வந்து க்ரே ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி பியூட்டி டிப்ஸ் அண்ட் பியூட்டி ரிலேட்டடான வீடியோஸ், மேக்கப் சீரீஸ் அண்ட் அஃபோர்டபுள் ப்ராடக்ட் ரிவ்யூஸ் இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Until then, bye from Tuesday. Bye.